நாம இன்னைக்கு நம்மளோட திரையம்சம் நிகழ்ச்சியில டிமாண்டி காலனி 2 இந்த மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த மூவில அருள்நிதி ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அருள்நிதி கூட பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன், முத்துக்குமார், அர்ச்சனா ரவிச்சந்திரன், ராம்தாஸ், அர்ஜுனா காலித், மீனாட்சி கோவிந்தராஜன் இந்த மாதிரியான பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் திரை விமர்சனத்தின் கூடவே இந்த மூவில உள்ள ஒரு 4 இன்ட்ரெஸ்டிங் சீனை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல ஹீரோயினோட லவ்வருக்கு கேன்சர் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட கதாநாயகோட வீட்டில் அந்த பையனை நீ மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் நான் மேரேஜ்னு பண்ண அந்த பையனை தான் பண்ணிப்பேன் அப்படின்ற விஷயத்துல கான்ஃபிடண்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட லவ்வரை கேன்சர்ல இருந்து குணப்படுத்தி வெளியவும் கொண்டு வர்றாங்க. இந்த டைம்ல இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கதாநாயகியோட லவ்வர் வந்துட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறாரு. அவர் ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற விஷயம் மர்மமாவே இருக்குது. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொன்னல இந்த படத்தில் உள்ள ஒரு 4 இன்ட்ரெஸ்டிங்கான சீனை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதில் முதல் இன்ட்ரெஸ்டிங்கான சீன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தன்னோட லவ்வர் ஏன் சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத தன் லவ்வர்கிட்டே போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் ஆவிகள் இருக்கக்கூடிய உலகத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அது என்னங்கிறத நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஹீரோயின் அந்த ஆவிகள் இருக்கிற உலகத்துக்குள்ளே போகிறப்ப அதை நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான த்ரில்லிங் எஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல ஹீரோவா இருக்கக்கூடிய அருள்நிதியோட அப்பாவுக்கு 3 மனைவிங்க. அவரு சாகிறதுக்கு முன்னாடி மரணப்படுக்கையில இருக்கல தன்னோட சொத்துக்களை எல்லாம் தன் 3 மனைவிகளோட பசங்களோட பேர்ல எழுதி வச்சிடறாரு. இந்த உயில படிச்ச உடனே நம்ம ஹீரோ காண்டாயிடுறாரு. அவர் ஏன் காண்டாகிறாரு அப்படின்னா, தன்னோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட சொத்துல 75% சொத்தை தன்னோட 3வது மனைவியோட பையன் பேர்ல எழுதி வச்சிடறாரு. இதனாலதான் நம்ம ஹீரோவும் காண்டாகிறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்ச நம்ம ஹீரோவோட மாமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட தம்பியை தேடி பிடிச்சி அவங்ககிட்ட சொத்தையெல்லாம் திரும்ப எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோவோட தம்பியை தேடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவர் ஏற்கனவே நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு அப்படின்ட்டு. இவங்க கொஞ்ச காலம் அவர் கோமால இருந்து வெளியே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. ஆனா அவர் வெளியே வரவே இல்லை. உடனே தன்னோட தம்பியை போட்டு தள்ளிட்டு அவர் சொத்தை எல்லாம் அபகரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு நினைக்கிறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய 2வது இன்ட்ரெஸ்டிங் சீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவோட தம்பி உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் ஹீரோவாலையும் உயிரோட இருக்க முடியும். ஒருவேளை ஹீரோவோட தம்பி இறந்துட்டாருன்னா உடனே ஹீரோவும் இறந்துருவாரு. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சுதா ஹீரோ தன்னோட தம்பியை கொண்டுட்டு அந்த சொத்துக்கள் எல்லாம் அபகரிச்சாரா அப்படிங்கிற சீன்லாம் ரொம்ப சஸ்பென்ஸாவே இருக்குது. அடுத்ததா இந்த படத்துல ஹீரோயினும் ஹீரோவும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அங்க மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. அது என்னன்னா, இந்த படத்துல ஒவ்வொரு 6 வருஷத்துக்கு ஒரு முறையும் குறிப்பிட்ட ஒரு தேதியில சிலர் மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலைகள்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிமாண்டி காலனி சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம் ஒண்ணு இருக்குது. அந்த புத்தகத்தெல்லாம் யாரு படிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த 6 வருஷத்துக்கு ஒரு முறை குறிப்பிட்ட தேதிகளில் கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலைகள்லாம் எதுக்கு நடக்குது, இந்த கொலையை எப்படியெல்லாம் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய 3வது இன்ட்ரெஸ்டிங் சீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொலை செய்யப்படுற ஆட்கள் கிட்ட எல்லாம் அந்த புத்தகங்களை யாரு வந்து கொடுக்குறா அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஒருவேளை அவர் தான் இந்த கொலைகளை பண்றாரா அப்படிங்கிற சந்தேகம் ஹீரோக்கு எழுகுது. உண்மையிலே அவர் தான் கொலை பண்றாரா அப்படிங்கிறத நீங்களும் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா ஏற்கனவே கொலை செய்யப்பட்டவங்க கிட்ட எல்லாம் இந்த புத்தகத்தை யார் கொடுத்தா அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து யாராவது ஒருத்தர் தான் வெளியே போக முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன் ஏற்படுது. உடனே ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீங்க தப்பிச்சு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளேயே மாட்டிக்கிறாரு. ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து தப்பிச்சு வெளியில போகும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அது என்னன்னா, அந்த டிமாண்டி காலனியோட குரூப் எல்லாமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்து அசம்பிள் ஆகுறாங்க. அப்போதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது அந்த புத்தகத்தை கொடுத்தவன் தான் அந்த டிமாண்டி காலனியோட தலைவன் கிடையாது, அதற்கு வேற ஒரு தலைவன் இருக்கான். அந்த தலைவனுக்கு கீழே இந்த புத்தகத்தை கொடுத்த மாதிரியே ஏகப்பட்ட அடிமைகள் இருக்காங்க அப்படிங்கிறதும், இந்த டிமாண்டி காலனியோட தலைவன் யாரு, அவன் ஏன் இந்த மாதிரியான கொடூரமான கொலைகள்லாம் செய்யறான் அப்படிங்கிற விஷயத்த டைரக்டர் காட்டுறாரு. அடுத்ததா இந்த படத்துல இருக்கக்கூடிய 4வது இன்ட்ரெஸ்டிங் சீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள மாட்டிக்கிட்ட ஹீரோ சாகல, உயிரோட தான் இருக்காரு. ஆனா அவரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. ஆல்ரெடி கோமா ஸ்டேஜ்ல இருந்த ஹீரோவோட தம்பி நார்மல் நிலைக்கு வந்துடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட அண்ணனை நான் காப்பாத்துறேன், இனிமே இந்த டிமாண்டி காலனில இன்னொரு கொலை இல்லாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலியமா
டிமாண்டி காலனியோட அடுத்த பாகம் வெளியாகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிட்ட தெளிவா சொல்லியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். இந்த படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, தியேட்டர்ல போய் பார்க்குற அளவுக்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் ஹாரர் மூவி பிரியர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படமா இருக்குது. இந்த படத்தோட கதை ஏற்கனவே வந்த படங்கள் மாதிரி இல்லாம முற்றிலும் வேறுபட்ட ஒரு கதையா இருக்குது. தியேட்டர்ல ஒரு சில சீன்ஸை பார்க்கும்போது நமக்கே நம்மள அறியாம மனசுல பயம் ஏற்படுது. அந்த அளவுக்கு இந்த படத்தோட சீன்ஸ்கள் எல்லாம் அமைச்சிருக்காரு இயக்குனர். நீங்க இது வரைக்கும் டிமாண்டி காலனி 2 மூவியை பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன நேயர்களே, நாம இது வரைக்கும் நம்மளோட திரைமர்சனம் நிகழ்ச்சியில டிமாண்டி காலனி 2 மூவியை பத்தி பார்த்தோம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு படத்தின் திரைமர்சனத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.